வெல்கம் டு சிஜோஸ் வீலாக். இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், டொமேட்டோ பூரி, தக்காளி அரைச்சது 1 கிண்ணம், கொத்தமல்லி தழை, புதினா இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் பொடிச்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, பூண்டு 2, காளான் 150 கிராம். குக்கரில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அந்த அரைச்சி வச்சுக்கக்கூடிய பவுடரை சேர்த்துக்கோங்க. பூண்டு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி வச்சுருங்க. இந்த பெரிய வெங்காயம் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வணக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். அடுத்து தக்காளி பூரி ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்து நல்லா ஃப்ளோட் ஆகிற வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணுங்கள். ஆயில் வந்து வெளியில் தெரியும், பாருங்க நல்லாவே தெரியுது. இப்போது கொத்தமல்லி தழை, புதினா இலை ஆட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுக்கக்கூடிய 200 கிராம் காளானை ஆட் பண்ணிடுங்க. இந்த காளான் வந்து எப்படி சுத்தம் பண்ணோம் அப்படின்னா, கிளாத் வச்சு தான் சுத்தம் பண்ணோம். நீங்கள் தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நொதன்னு ஆகிடும். அதனால் கிளாத் வச்சு அதுவும் லைட்டாக சுத்தம் பண்ணணும். தண்ணி வச்சு சுத்தம் பண்ணக்கூடாது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதிலே கூட மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். மஞ்சள்தூள், அடுத்து மிளகாய்த்தூள், கறி மசால் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் சும்மா கலருக்காக நல்லா கிண்டி விட்டுங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது கூட அப்படியே கிரேவியாக எடுத்து நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா அது தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். இல்லைன்னா அதில் இருக்க அந்த மசாலா ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம். நான் பிரியாணி அரிசிலாம் எடுக்கல, கர்நாடகா பொடி நாங்கள் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற அரிசி தான் போடுறேன். இப்போது இது நல்லா கொதி வரும். கொதி வரப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒட்டாமல் வரும். சாதம் நல்லா உதிரியாக ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து நெய் சேர்க்குறோம். இப்போது உப்பு செக் பண்ணிடுங்க. உப்பு வந்து ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். வெந்தால் சரியாக போயிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுற டைம்லேயே நான் வந்து முட்டை ப்ளஸ் தயிர் பச்சடி செய்வேன். அதுக்கு வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அந்த பீட்ரூட் சீவுவோம்ல அதில் வந்து சீவி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அது உதிரியாக வரும். அது பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தனித்தனியாக இது தயிரில் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை, கேரட், பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணி உப்பு போட்டு சேர்த்து வச்சிடலாம். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் குக் ஆகிடுச்சு. முட்டை நல்லா உடஞ்சி வந்துருப்பாங்க. உடஞ்சிச்சு வந்தது அப்படின்னாவே முட்டை நல்லா வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை தோலை ஊசி எடுத்து வைக்க போகிறேன் நான். அவனுக்கு இப்போ தயிர் பச்சடியும் ரெடி, முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான விஷயம். அடுத்து 3 விசில் வந்துடுச்சு.
குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் சாதம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு கலர்ஃபுல்லாக. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு எனக்கு. என் பையன் நல்லா சாப்பிடுவான். அவனுக்காக தான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிஜோ வீலருக்கு சப்ஸ்கிரைப்